வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். ரொம்ப வருஷமா தீர்க்கப்படாமையே இருக்க அன்சால்வ்டு மர்டர் மிஸ்ட்ரீஸ் சரியான ஆதாரங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பா தீர்த்து வைக்கப்படும். அப்படி சமீபத்துல முக்கியமான க்ளூஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கழிச்சு ஒரு முக்கியமான க்ளூ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க 2 மர்டர் மிஸ்ட்ரீஸை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த 2 இன்சிடென்ட் பத்தின வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ பின் பண்றேன். விருப்பம் இருந்தா கண்டிப்பா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். சமீபத்தில் தீர்த்து வைக்கப்பட்ட அன்சால்வ் மிஸ்ட்ரியில நாம முதல்ல பார்க்க போறது பாய் இன் த பாக்ஸ் மர்டர் மிஸ்ட்ரியை பத்தி. முதல்ல இந்த கேஸோட டீடைல்ஸை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். அடுத்ததா இது யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத பத்தி பார்க்கலாம். 1957ஆம் ஆண்டோட பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் அமெரிக்காவை சேர்ந்த பிலடெல்பியாவில் இருக்க நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டோட ரூரல் ஏரியாவில் ஒரு மிஸ்டீரியஸ் கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று ஒரு பாதையோரமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த பெட்டி இருந்த இடம் ஆல்மோஸ்ட் ஒரு வனப்பகுதியா இருந்ததால அது எப்போ வைக்கப்பட்டுச்சுன்னு தெரியாது. சில நாட்கள் அந்த பெட்டி இருக்குன்றத யாருமே நோட்டீஸ் கூட பண்ணல. அப்படி இருந்த நிலையில இந்த பெட்டியை முதல்ல பார்த்த நபர் யாருன்னு பார்க்கும்போது அந்த பகுதியில முயல் வேட்டைக்காக சில டிராப்ஸ ஒரு நபர் செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த டிராப்ல ஏதாவது முயல் மாட்டிருக்கான்னு பார்க்கறதுக்காக அந்த நபர் அந்த பகுதிக்கு வந்திருக்காரு. அப்போதான் அந்த பெட்டி அவர் பார்த்திருக்காரு. ஆனா அவர் அதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் வேற ஒரு கிரைம் அங்க நடக்கவும் சரி அந்த பகுதியில் ஏதோ பிரச்சனை போலன்னு அந்த மிஸ்டீரியஸ் கார்ட்போர்ட் பாக்ஸை பத்தி போலீஸ் கிட்ட முதன்முறையா அந்த நபர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. போலீஸ் போய் அங்க பார்க்கும்போது ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பிளாங்கெட்ல சுற்றப்பட்ட ஒரு சின்ன பையனோட சடலம் கண்டெடுக்கப்படுது. அப்போ ஆரம்பிச்சதுதான் த பாய் இன் த பாக்ஸ் மர்டர் மிஸ்ட்ரி. உடற்கூறாய்வுல அந்த பையனை யாரோ கொலை செஞ்சிருப்பது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்டதற்கு கொஞ்சம் முன்னாடியோ இல்ல கொஞ்சம் பின்னாடியோ அந்த பையன் யாருன்னு அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக கட்டிங் பண்ணி இருக்காங்க. அந்த பையன் ரொம்பவே மால்நரிஷ்டாவும் இருந்திருக்கான். அதே மாதிரி உடல்ல சில இடங்கள்ல சர்ஜரி பண்ணதுக்கான சில அடையாளங்களையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. அடுத்ததா அந்த சின்ன பையன் யாருன்றதுக்கான தேடல் ஆரம்பிச்சது. முதல்ல இந்த நிகழ்வு நடந்த பகுதியை சுத்தி ஒரு சின்ன பையன் காணாம போனதா ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கான்னு தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி எந்த விதமான தகவலும் கிடைக்காம போகவும் அந்த ஸ்டேட் முழுக்கவே தேட ஆரம்பிச்சாங்க. அதுவும் கிடைக்காம போகவும் ஒரு கட்டத்துல ஆல்மோஸ்ட் அமெரிக்கா முழுக்கவே இந்த பையனை பத்தி தேட ஆரம்பிச்சாங்க. பட் அந்த சின்ன பையனோட அடையாளங்கள் ஒத்து போற மாதிரி எந்த ஒரு சைல்ட் மிஸ்ஸிங் கேஸுமே கண்டுபிடிக்கப்படல. இது நடந்த டைம்ல டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரியான அட்வான்ஸ்டான ஃபாரன்சிக் மெத்தட் எதுவுமே கண்டறியப்படாததால இந்த கேஸ் சம்பந்தமா வேறு ஏதாவது பிசிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகருன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிருக்கு இந்த கேஸ். திரும்ப அந்த சிறுவனோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல 100க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வச்சு சர்ச் பண்ணும்போது மேலும் சில எவிடன்ஸ் கிடைச்சதா சொல்றாங்க. பட் அது மூலமாவும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கேஸ் ஓபன்ல இருக்க ஆனா எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் நடத்தப்படாத ஒரு கோல்டு கேஸாவும் மாற ஆரம்பிச்சது. இப்படியே 40 வருடங்கள் கடந்திருக்கு. பட் சொல்லிக்கிற மாதிரி ஒரு முன்னேற்றமும் இல்ல. அப்புறம் 1998 டைம்ல டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாடியை மீண்டும் தோண்டி அதுல இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 டைம்ல மீண்டும் அந்த பாடி தோண்டி எடுக்கப்பட்டு சில டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் செய்யப்படுது. இந்த டைம்ல எல்லாம் அமெரிக்காவோட பப்ளிக் டேட்டாபேஸ்ல ஒரு பெரிய அளவுக்கான டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதை தவிர ஒவ்வொரு நாளும் அந்த டேட்டாபேஸ்ல புது டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஆட் ஆகிட்டே இருந்தது. அதன் மூலமா ஏதாவது லீட் கிடைக்குமான்னு தான் 2019ல திரும்பவும் அந்த பாடியை வெளியெடுத்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்த டேட்டாபேஸ்ல ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ 2020 ஆர் 2021 டைம்ல யுஎஸ் கவர்மெண்டோட பப்ளிக் டேட்டாபேஸ்ல அப்டேட் ஆன ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இந்த பையனோட சாம்பிள் கூட இது வரைக்கும் இல்லாத பர்சன்டேஜுக்கு மேட்ச் ஆக ஆரம்பிச்சது. அதை ஒரு லீடா எடுத்து போகும்போது தான் பென்சில்வேனியாவில் இருக்க டெலவேர் கவுண்டியை சேர்ந்த ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த பையன் தான் இந்த பையன்றது தெரிய வந்திருக்கு. அந்த பையனோட பெயர் ஜோசப் அகஸ்டஸ் ஜரேலி. இறந்து போன டைம்ல அந்த பையனுக்கு வெறும் 4 வயசு தான் இருந்திருக்கு. 2021 டைம்லயே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாலும் பல வழிகள்ல கிராஸ் செக் பண்ணி இது அந்த நபர் தான் தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை புது வழியிலேயே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவும் 2022ஓட எண்ட்ல தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க.
இவரோட அப்பா அம்மா 2 பேருமே இப்போ உயிரோடு இல்ல. 90கள்லயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. 2016ல அவங்களோட அப்பா இறந்து போயிருக்காரு. அப்படி இருக்கப்போ ஜோசப்ப பத்தி அவங்க 2 பேரும் ஏன் அவங்க சாகர வரைக்கும் வெளியே சொல்லலன்ற கேள்விக்கான பதில் இப்ப வரைக்கும் தெரியல. இனிமேலும் தெரியுமான்னு தெரியாது. அவங்களோட நேரடியான உறவினர்களும் இப்போ யாருமே கிடையாது. அடுத்தடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க தான் இப்போ இருக்காங்க. அவங்களுக்கும் எதுவும் தெளிவா தெரியல. சொல்ல போனா டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமா தான் இந்த கேஸ்க்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சோ அவங்களுக்கிட்டும் எந்த விதமான யூஸுமே கிடையாது. போலீஸ் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச தகவல்களை வச்சு பார்க்கும்போது ஜோசப்ப அவங்க பெற்றோர் அடாப்ஷனுக்கு கொடுத்துட்ட மாதிரியான சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. பட் அதை தாண்டி பெருசா எந்த தகவல்களையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸும் சரி, இதுக்கு அடுத்த நாம பார்க்க போற கேஸும் சரி, இறந்தவங்களோட அடையாளங்கள் இப்போ தெரிய வந்திருக்கே தவிர இவங்களை எப்படி கொன்னாங்க, யாரு கொன்னாங்க, ஏன் கொன்னாங்கன்ற தகவல்கள் எல்லாம் இப்ப வரைக்கும் கிடைக்கல. அமெரிக்கன் போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோசப்போட கேஸ்ல எப்படி 60 வருடங்கள் கழிச்சு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இவரை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்கன்றது கூட ஒரு டைம்ல வெளியே தெரிய வரலான்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த கொலையை செய்த நபர் உயிரோடு இருந்தா கண்டிப்பா நாங்க தண்டனை வாங்கி தருவோம்னு சொல்லியிருக்காங்க போலீசார். ஹோப்ஃபுல்லி அதுவும் இன்னும் பல வருடங்கள் எடுக்காம இருந்தா சரிதான். என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சாமர்டன் மேன். இந்த வீடியோல 2ஆவதா பார்க்க போறது ஆஸ்திரேலியாவில் ரொம்ப வருஷமா தீர்க்கப்படாம இருந்த சாமர்டன் மேன் கேஸை பத்தி தான். ஆஸ்திரேலிய வரலாற்றுல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஆல்மோஸ்ட் 60 வருடங்களுக்கு மேல தீர்க்கப்படாம இருந்த ஒரு கேஸ் தான் இந்த சாமர்டன் மேன் கேஸ் ஆர் தமாம் ஷட் கேஸ். இந்த கேஸை பத்தியும் ஒரு சின்ன டீடைலிங்க முதல்ல பார்த்துடலாம். 1948ஆம் ஆண்டோட டிசம்பர் 1ஆம் தேதி தெற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பீச்சுக்கு பக்கத்துல இருந்த சாமர்டன் பார்க்ல ஒரு ஆணோட சடலம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த நபரை முதல் நாள் ராத்திரியே சிலர் அந்த பார்க்ல பார்த்திருக்காங்க. சரி, ஏதோ குடிச்சிட்டு படுத்திருக்காரு போலன்னு அவரை பத்தி பெருசா எதுவும் கண்டுக்காம தங்களோட வேலையை பார்த்துட்டு கடந்து போயிருக்காங்க. பட் அடுத்த நாள் காலையிலயும் அந்த நபர் அதே இடத்துல அதே மாதிரி விழுந்து கிடக்கவும் சரி ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது. அங்க ஆரம்பிச்சதுதான் தி சாமர்டன் மேன் மிஸ்ட்ரி. அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கும் போது அந்த நபருக்கு 40ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கலான்னு தெரிய வந்தது. அவரோட வயசுக்கு அவர் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பர்சனா தான் இருந்திருக்காரு. அவர் இறந்து போவதற்கு முதல் ராத்திரி அந்த பீச்சுக்கு சில மர்ம நபர்கள் அவர் கூட்டிட்டு வரும்போது அவர் உயிரோட தான் இருந்திருக்காரு. பட் டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவுல தான் அவர் உயிர் போயிருக்குன்றதையும் சொன்னாங்க. அவரு விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டிருந்தாரு. அவர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண எந்த ஒரு அடையாளமோ அவர் போட்டிருந்த ஆடைகள் எதுலையும் இல்ல. இந்த சமயத்துல 1949ஆம் ஆண்டோட ஜனவரி 14ஆம் தேதி அடிலைட் ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப நாளா கிளைம் செய்யப்படாத ஒரு பிரவுன் கலர் சூட்கேஸ் இருந்திருக்கு. சந்தேகப்பட வைக்கிற மாதிரி இந்த சூட்கேஸ் இருக்கவும் அதை பத்தி போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த பெட்டி ஒருவேளை பீச்சில் இறந்து போன அந்த பெயர் தெரியாத நபரோட தான் இருக்கலாம்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல சில பர்சனல் ஐட்டம்ஸ் இருந்திருக்கு. பட் அதுலயும் இந்த பெட்டி யாரோடதுன்றதுக்கான அடையாளங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சோ போலீஸ் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இறந்து போன நபர் போட்டிருந்த துணியில ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் தைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுல எழுதப்பட்டிருந்த சொற்கள் தான் தமாம் ஷட். இது என்னன்னு தேடும்போது அரபு கவிஞர் ஒமர் கயாம் எழுதின ருபயாத்ன்ற ஒரு புத்தகத்தோட கடைசி வரி தான் இந்த தமாம் ஷட். இது முடிஞ்சதுன்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இதை வச்சு போலீஸ் தேடும் போது வேற ஒரு முக்கியமான க்ளூவும் கிடைச்சதுதான். பட் அதனாலையும் எந்த ஒரு யூஸும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் 60 வருடங்கள் ஓபன்லயே தான் இருந்திருக்கு. இறந்து போன இந்த நபர் யாரு, இவரை யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்ற எந்த விதமான தகவல்களையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு டைம்ல இந்த மர்ம மனிதனை பத்தி ஏகப்பட்ட தியரிஸும் பரவ ஆரம்பிச்சது. ஒரு தியரி படி இவர் ஒரு வெளிநாட்டு உளவாளின்னு சொன்னாங்க. இன்னொரு தியரி படி 2ஆம் உலக போர்ல இருந்து தப்பிச்சு ஆஸ்திரேலியாவில மறைந்து வாழக்கூடிய ஒரு நபர் தான் இவருன்னு இன்னொரு தியரியை சொன்னாங்க. இப்படி இறந்து போன இந்த சாமர்டன் மேன் யாரா இருக்கலாம் பின்னாடி பல தியரிஸ் சொல்லப்பட்டுச்சு. இவர் இறந்து போன சமயத்துல டிஎன்ஏ டெஸ்டிங் மாதிரியான அட்வான்ஸ் ஃபாரன்சிக் டெக்னிக்ஸ் எதுவும் வராம போகவும் இவர் யாருன்றத கண்டுபிடிக்கவே முடியாம போச்சுன்னு தான் சொல்லணும். பட் 2021ல இவரோட பாடியை வெளியெடுத்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண பார்த்திருக்காங்க. வெறும் எலும்பு கூட மாறி இருந்த அந்த உடல்ல எந்த விதமான டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ண முடியாம போகுது. பட் ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்த சமயத்துல போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறந்து போனவரோட முகத்தை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல அச்செடுத்து வச்சிருந்திருக்காங்க. அதுல சில முடிகள் கிடைக்கவும் அதுல இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி லேட்டஸ்டா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருந்த டேட்டாபேஸோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அப்படி கம்பேர் பண்ணும்போது ஒருத்தரோட டிஎன்ஏ கூட இவரோட டிஎன்ஏ ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகி போயிருக்கு. இதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த நபரோட சொந்தக்காரங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி சோதிக்கும் போது அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ்குள்ள இருந்த ஒற்றுமை உறுதி செய்யப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நடந்த விசாரணையின் மூலமா இவரோட பெயர் கார்ல் வெப்ன்றது தெரிய வந்திருக்கு. இவரு ஆஸ்திரேலியாவிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு சிட்டிசன் தான். 1905 இவரு பிறந்திருக்காரு. இந்த கேஸ்லயும் இவரோட நேரடியான சொந்தக்காரங்க யாருமே இப்போ உயிரோட இல்ல. பட் கிடைக்கிற தகவல்களை வச்சு பார்த்தா இவரோட 40 வயதுகள்ல இவரு மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஒரு கட்டத்துல தன் மனைவியோட திரும்ப சேர நினைக்கும் போது அவங்க சவுத் ஆஸ்திரேலியாவில் இருப்பது தெரிய வந்து அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பகுதிக்கு வந்திருக்காரு அந்த நபர். அப்போதான் இவரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கேஸ்லயும் இவரோட ஐடென்டிட்டி தெரிய வந்துருச்சே தவிர இவரை யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்ற தகவல் எல்லாம் இப்ப வரைக்கும் ஒரு மிஸ்டரியாவே தான் இருக்கு. இதுதான் 2022 தெரிய வந்த சாமர்டன் கேஸ் பத்தின தகவல்கள். ஆக்சுவலி இப்ப இந்த 2 கேஸும் தீர்க்கப்பட்டுடுச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல பாதி தான் நடந்திருக்கு. அரை நூற்றாண்டுக்கும் மேல இந்த 2 கேஸ்லயும் தெரியாம இருந்த பல விஷயங்கள்ல இவங்க யாருன்ற ஐடென்டிட்டி மட்டும் தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னமும் இவங்களை யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்ற தகவல்களை எல்லாம் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. அதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியா நடந்து வருவதா சில ஆர்டிகல்ஸ்ல படிக்க முடிஞ்சது. மேபி அந்த மர்மங்களுக்கான விடையும் எதிர்காலத்துல கண்டுபிடிக்கப்படலாம். சோ இவைதான் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேல மர்மமாவே நீடிச்சிட்டு இருக்க இல்ல இருந்த 2 கேஸ் பத்தி இப்போதைக்கு தெரிய வந்திருக்க தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.